இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான WWE அப்டேட், பலவிதமான ரிட்டர்ன்ஸ், பலவிதமான ரூமர்ஸ், அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்று தெரிஞ்சிக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களை ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சண்டை நடந்திருக்கு. அது யார் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பேக் ஸ்டேஜில் வந்து எல்ஏ நைட்டுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ரிங் சைடில் வந்த கான்ட்ரவர்சி காரணமாக எல்ஏ நைட்டால் ஆண்ட்ராய்டை தோற்றுருப்பார். அந்த கான்ட்ரவர்சி காரணமாக பேக் ஸ்டேஜில் போய் எல்ஏ நைட்டும் ஆண்ட்ராயும் அடிச்சிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் இருந்த ரெஃப்ரி, மேனேஜர், ஸ்மாக்டவுன் மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து அந்த சண்டையை விலக்கி விட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு அந்த இடத்துல இருந்து வெளில கிளம்பியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் டார்க்கில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் யார் யாருக்கு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் வர்சஸ் செலினா வேகன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கனை ட்ரோல் பண்ணி செலினா வேகன்ஸ் அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. இந்த உமன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் செலினா வேகன்ஸை வந்து ஃபைட்டிங் பண்ண முடியாமல், அவங்க கூட சண்டை போட முடியாமல் லிவ் மோர்கன் ரிங்கை விட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லிவ் மோர்கனை அடித்து ரிங்குக்குள்ளே கொண்டு வந்து இந்த மேட்ச்சை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து லிவ் மோர்கன் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரொமோ ஒன்று காமிச்சாங்க. அந்த ப்ரொமோவுக்கு யார் அர்த்தம் RPFன்ற மாதிரி காமிச்சாங்க. அந்த இதுக்கான என்ன அர்த்தம், யார் வரப்போகிறா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு லீக் கிடச்சிருக்கு. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது யாருக்கான ப்ரொமோன்னு இப்போ வந்து WWE தரப்புலேருந்து லீக் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வைக்கிங் ரைடர்ஸ்க்கு தான். வைக்கிங் ரைடர்ஸ் மீண்டும் டேக் டீமாக வரப்போகிறாங்க. ரெண்டு பேருமே டீமாக வரப்போகிறாங்க. அந்த டீமுக்கான ப்ரொமோஸ் தான் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிளட் லைனில் போக போகும் கெவின் ஓவன்ஸ் என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் மெயின் ஈவெண்ட் ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் பிளட் லைன் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்சஸில் வந்து ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பிளட் லைனோட மற்ற மெம்பர்ஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸாலே இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்றதுனால காண்டாவி கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி உருவாகும். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதை வந்து மத்தி சந்திக்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி ராண்டி ஆர்டன் பேசிக்கிட்டு இருப்பார். இதனால ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ், கோடி ரோட்ஸ் இவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுன்றது பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் இவங்களுக்கு கெவின் ஓவன்ஸை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸுக்கு எதிராக வந்து கூடிய சீக்கிரத்தில் மாற போகிறார். ஏற்கனவே கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி அவருக்கு ஹீல் பண்ண போகிற மாதிரின்ற மாதிரி ஹிண்ட்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கெவின் ஓவன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் பிளட் லைனில் போய் ஜாயின்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஹிண்ட் கிடச்சிருக்கு. இது எந்த விதத்தில் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப கெவின் ஓவன்ஸ் அப்படியே வந்து சோலோ சிக்காவும் அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் ஃபெட்டாவும் ரெண்டு பேரும் கை தூக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி நின்று கை தூக்க மாதிரியே ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. இதன் மூலமாகவே இப்போ WWE சின்ன ஹிண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் வேற ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதனால வந்து அவர் பிளட் லைன் கூட ஜாயின் பண்ணலாம். சர்வீஸ் சீரிஸ் டைத்தில் பிளட் லைனில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கூடிய சீக்கிரத்தில் கெவின் ஓவன்ஸை பிளட் லைன் டீமில் எதிர்பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸ் பிளட் லைன் போகிறத பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.